கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்த்தல் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் கூறுகிறார். பகர வளங்களும் நிகர விளங்கிய என்ற சொற்றொடரின் மூலம் முருகன் திருவிழாவினால் அழகும் வளமும் தர்மமும் உண்டாகின்றன என்பதாகிறது. இருளை விடிந்தது நிலவாலே என்ற சொற்றொடரினால் அவருடைய திருவடியின் ஒளியினால் ஆணவ இருளும் புறத்தே உள்ள பூத இருளும் நீங்குகின்றன என்று பொருளாகிறது. வரிசை தரும் பதம் என்பதன் மூலமாக எம்பெருமானுடைய திருவடி எல்லா உயர்வுகளையும் தரும். அவருடைய திருவடி பயனால் அடையும் நலன்களை ராமலிங்க அடிகள் அழகாக கூறுகின்றார். நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலனுண்டு, பலனும் உண்டு, நிதியுண்டு, துதியுண்டு, மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு, நிலையும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, கரியும் உண்டு, பரியும் உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு, வண்டுரு கடம்பணியும் நின் பதத்தியானமுண்டாயின் அரசே, தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று பாடுகிறார். தொடரும் சொற்றொடர் அது